யூனிவர்சிட்டி சுல்தான் ஜைனால் அபிடின் பல்கலைக்கழகத்தில் பயின்ற மாணவர் உயிரிழந்த சாலை விபத்தில் தொடர்புடைய ஹோண்டா ஜெஸ் வாகனத்தை ஓட்டிய 32 வயது உடைய நபர் மனநல பாதிப்புக்காக சிகிச்சை பெற்று வரும் நபர் என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். அந்த ஆடவர் கடந்த ஆண்டு ஜனவரியிலிருந்து சுல்தானா நூர் ஜைரா மருத்துவமனையில் முக்கிய மனச்சோர்வு நோய் அதாவது மேஜர் டிப்ரெசிவ் டிசார்டர் காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்விபத்தில் அந்த வாகன ஓட்டிக்கு வலது கை முறிவு மற்றும் உடலில் சிறிய காயங்கள் ஏற்பட்டுள்ளதால் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருவதாக குவாலா தெலுங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அஸ்லி மொஹமட் நூர் கூறியுள்ளார். மேலும் அந்த நபர் ஓட்டிய ஹோண்டா ஜெஸ் வாகனம் அவரது தம்பிக்கு சொந்தமானது என்றும் சமூக ஊடகங்களில் பரவியது போல அது திருடப்பட்ட வாகனம் அல்ல என்றும் போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். அதே நேரத்தில் விபத்துக்கு முன்னதாக அவர் சுல்தான் இஸ்மாயில் நசீருddin ஷா விளையாட்டு மைதான வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஹோண்டா சிட்டி காரில் சட்டவிரோதமாக நுழைந்து 200 ரிங்கேட் ரொக்கம் உட்பட சில பொருட்களை திருடியதையும் போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். இதற்கு பின்னர் அவர் மீண்டும் ஹோண்டா ஜெஸ் வாகனத்தில் ஏறி அதிவேகமாக ஓட்டிச் சென்றபோது ஜலான் கமாஜுவான் பகுதியில் அவ்விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் ஊகங்கள் மற்றும் தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என்று போலீசார் கேட்டுக்கொண்டுள்ளனர். இந்த ஆண்டை முடித்து புத்தாண்டை கொண்டாட ஷாப்பிங் செய்ய திரண்டு வாருங்கள். லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், டிசைனர்ஸ் ஐட்டம்ஸ், பூட்டிக் அவுட்லெட்ஸ், பானிபூரி முதல் பிரியாணி வரை வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலோடு அனைத்தும் கிடைக்கும். இன்னும் என்ன, திரண்டு வாருங்கள். ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில் பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பெருமையுடன் வழங்கும் பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் 7 to 11 ஜனவரி 2026 புத்தம் புதிய பொலிவுடன் பிரம்மாண்டமாக ஏயோன் பிக் ஃபாலின் ஈப்போவில்